இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான சிஸ்டர் டெம்ப்ளேட் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கான வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாம போகலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நண்பா, நீங்க கைன்மாஸ்டர் ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டா இருக்க ஃபுல் ஸ்கிரீன் சைஸை சூஸ் பண்ணுங்க. இப்போ மீடியாக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ வைக்க போறீங்களோ அந்த ஒரு டைமிங்கை வந்து செட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான சிஸ்டர் டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ண போறேன். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண சில வீடியோஸ்ல உள்ள டெம்ப்ளேட்ஸை வந்து நான் ZIP ஃபார்மேட்ல கொடுத்திருந்தேன். ஸோ அப்படி கொடுத்திருக்கும் போது நீங்க வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டையுமே அந்த வீடியோல நான் கொடுத்திருப்பேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து இப்போ நான் அப்லோட் செய்யப்படும் வீடியோஸ்ல உள்ள டெம்ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கு. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்ல வந்து டெம்ப்ளேட்ஸை ZIP ஃபார்மேட்ல கொடுத்தேன்னா நம்ம சேனலுடைய சில வியூவர்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் செய்யப்படும் டெம்ப்ளேட்ஸை டவுன்லோட் பண்றதுக்கு மட்டும் தான் வராங்க. அவங்க அந்த வீடியோஸ் வந்து பாக்குறதே கிடையாது. ஸோ நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, நம்ம சேனலுடைய அவரேஜான வியூ டியூரேஷன் வந்து 1 நிமிஷம் கூட கிடையாது. ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. அது நம்ம சேனலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ்னே சொல்லலாம். நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி அதை எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் அவங்க வந்து அந்த வீடியோஸை பாக்குறதே கிடையாது. ஜஸ்ட் டெம்ப்ளேட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களை ரொம்ப பேர் வந்து நினைப்பீங்க நம்ம சேனல் வந்து மோனடைசேஷனுக்கு எனேபிள் ஆகிருச்சுன்னு. பட் இன்னுமே எனக்கு வந்து அது எனேபிள் ஆகல. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஒரு வருஷமா வீடியோஸ் அப்லோட் பண்ணல. ஸோ அப்படி கேப்ஸ் விழுந்ததுனால என்னால வந்து இன்னுமே 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ண முடியல. ஸோ சில பேர் வந்து இப்படி பண்றதுனால தான் நான் வந்து அந்த ஃபைல்ஸை ZIP ஃபார்மேட்ல கொடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சிஸ்டர் டெம்ப்ளேட்டை ஆட் பண்றேன். ஸோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க எந்த இமேஜ் வச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. ஸோ இமேஜை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்து ஸ்கிரீன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம ஆட் பண்ணிருக்க டெம்ப்ளேட்டுடைய கலர் வந்து சுத்தமா தெரியுது இல்ல. ஸோ அந்த டெம்ப்ளேட்டுடைய கலர் கரெக்டா தெரியும் வரைக்கும் மேல இருக்க ஆப்போசிட்டி லெவலை கம்மி பண்ணுங்க. ஸோ நான் ஆட் பண்ணிருக்கும் இமேஜுக்கு இந்த லெவல் வந்து கரெக்டா இருக்கு. பட் எல்லா இமேஜுக்குமே இதே லெவல்ல வைக்காதீங்க. ஸோ பிரைட்னஸ் அதிகமா இருக்க இமேஜஸ்க்கு வந்து இன்னுமே கம்மி பண்ணணும். அண்ட் பிரைட்னஸ் வந்து கம்மியா இருக்க இமேஜஸ்க்கு வந்து நீங்க கொஞ்சமா கம்மி பண்ணா போதும். இப்போ அந்த இமேஜோட லென்த்தை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்கு ஒரு பார்டர் ஆட் பண்ண போறேன். அந்த பார்டரோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நாம எப்பவும் பண்ற மாதிரி ஃபுல் சைஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் கீழே வந்து ஒரு சவுண்ட் பார் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்க ஃபுல் சைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் பார் வந்து தெரியாம போகிரும். அதனால அந்த பார்டருடைய கீழ் பாட்டை வந்து கிராப் பண்ணணும். இப்போ கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இப்போ கரெக்டா கீழ் பாட்டை மட்டும் கிராப் பண்ணுங்க. இப்போ அந்த பார்டரை இந்த வீடியோக்கு கரெக்டா ஃபிட் பண்ணிருங்க.
சோ இப்போ லாஸ்டா சாங் ஆட் பண்ணிரலாம். சோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான சிஸ்டர் டெம்ப்ளேட் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிரலாம். சோ நண்பா, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது கூடவே வரும் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போல ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.